ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தாடிய இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தோளும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். தோளும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
ரோமர் 15:7. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். இன்னைக்கு வாழ்கிற உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் தற்பிரியர். யாரையும் மதிக்க மாட்டாங்க, யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, சுயநலவாதிகள், தற்பிரியர், எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்ளுகிறவர்கள் பழக மாட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதா. நம்மகிட்ட எவ்வளவு குறைவுகள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு காரியங்கள்லாம் இருக்குல்ல. ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் இந்த ஊர், நாங்கள் அந்த ஜாதி, நாங்கள் இந்த சபையை சார்ந்தவங்க, அந்த சபையோடு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். இப்படிலாம் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்வார்? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருமையான சகோதர கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாரா? மத்தேயு 8:17 நம்ம வாசித்து பார்த்தால், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தாராம். பலவீனம், நிறைய உடசல்கள், குறைவுகள், எல்லா பலவீனங்கள், தடுமாற்றங்கள், ஜெபிக்க முடியாத போராட்டம், இப்படி ஏகப்பட்ட குறைவுகள், பலவீனங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த பலவீனத்தில் வாழ்ந்த நம்மளை இயேசு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களாக எண்ணாமல், நினைவு கூறாமல் அவங்களை மன்னித்து நம்மளை ஏற்றிக்கிட்டாராம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம். சரி, என்கிட்ட வந்துட்டான், என் பிள்ளைய நான் நலமாக்குவேன், சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன் சொல்லி நம்மளை ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவரில். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அருமையாக சொல்லுது. யோவான் 1:12 நம்ம வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டி கொடுக்க. என்ன? பிள்ளை, நீ என் மகன், என் பிள்ளை, நீ என்ன சொன்னாலும், என்ன ஜெபம் ஏறெடுத்தாலும் என் காதுகள் திறந்திருக்கும், உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்மளை ஏற்றுக்கொள்றதுங்க. கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த இயேசுவை நம்ம மனதார முழு மனதோடு ஏற்றுக்கிறோமா, நேசிக்கிறோமா? வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா லூக்கா 10:38 பார்க்குறோம், மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். முழு மனதோடு தன் இருதயத்தில் இடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். சமீபத்தில் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு வரீங்க, கிறிஸ்தவங்களா இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொன்ன பதில். அவர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால் நான் ஆலயத்துக்கு போகிறேன். ஏன் உங்களுக்கு அந்த இயேசுவின் மேலே ஒரு தனிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்தாவியை நடத்துதல், அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நம்புகிற ஏதோ ஒரு கடமைக்கு போகிறோம், அவ்வளோதானே. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான், அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க அதனால் நான் போகிறேன். இது இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மரியாள் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஆதி சபையில் பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேராம். சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். இன்னைக்கு வானமும் பூமியும் ஒளிந்துருங்க, இந்த வார்த்தை ஒளியாது. இதை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைத்தோம் என்றால் கர்த்தர் நம்மை என்ன செய்வாரா? நம்மளை வழி நடத்துவாரா? அதனால தான் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு யாரு வேண்டாம் அப்படின்னு புறக்கணிச்சிடாம, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழும்போது
அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் இன்றைக்கு இனிதாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேரை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களை உம்மை பற்றிக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உதவி செய். இந்த நாளில் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நன்மை செய்து அற்புதமாய் நடத்தி உம்முடைய பிரசன்னத்தில் அவர்களை திருப்தியாக்கும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.